உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய சக்தியை கொண்ட அதிர்ஷ்ட எண்ணை இன்று என்னுடைய கரங்களால் நான் தொட்டு அனுப்பி வைத்தேன். இந்த புனித குறியை இன்று நீ என்னுடைய அருள் பெற்றிருப்பதால் தொட்டும் விட்டாய். திருச்செந்தூரில் சுடர் விடுகின்ற சூரிய கதிர்களை ஒவ்வொரு நொடியும் புனிதமாக உணரப்படுகின்ற இடம் இது. இங்கே எழுந்திருக்கின்ற இந்த அதிசய அலை, வினோத அலை உன்னை நோக்கி வந்து விட்டது. 888 என்ற எண்ணின் வடிவில் உன்னை நோக்கி வந்திருக்கின்றது. இந்த எண் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை ஆன்மீகமாக விளக்கும் முருகன் அந்த எண்ணை அனுப்பிய விதமும் அதனுடைய புனித சக்தியும், அதை இப்பொழுது நீ தொட்ட இந்த மாயமும் சீரான மாற்றங்களை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். மன அமைதியும் உடனடி நற்செய்தியும், பணம் வளரவும் குடும்ப சமாதானத்தை கொடுக்கவும் உன் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய தருணத்திலும் இப்பொழுது இந்த எண்ணை தொட்டு நீ உள்வந்திருக்கின்றாய். நீ ஒப்புக்கொண்டால் நான் இந்த எண்ணை உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிற்கு மாற்றத்தை கொண்டுவதற்கு இப்பொழுது அனுமதிப்பேன். ஒப்புக்கொண்டேன் அப்பா, எனக்கு மாற்றம் தேவை, என் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்று ஒரு முறை சொல்லிவிடு. உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நீ கஷ்டத்தை அனுபவித்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுது பறந்தோடக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நிம்மதியை நான் இப்பொழுது கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ பட்ட கஷ்டங்கள் எத்தனை, நீ சந்தித்த அவமானங்கள் எத்தனை, உன் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஏமாற்றங்களை மாறி மாறி சந்தித்து உன் வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை சோதனைகளின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இந்த சோதனைகள் இன்றளவும் உன்னை உன் வாழ்க்கையின் மீது ஒரு பயத்தை தான் காண்பித்து கொண்டிருக்கின்றது. இந்த பயம் முழுவதுமாக விலக வேண்டுமானால் இந்த முருகனின் மீது நீ முழுமையான பக்தியையும் நம்பிக்கையையும் வைத்தே ஆக வேண்டும். நான் இந்த எண்ணை அனுப்பி உன்னை தொட செய்திருக்கின்றேன் என்றால் அதற்கான பாக்கியத்தை நீ முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக அனைவராலும் இந்த எண்ணை இப்பொழுது இந்த கணத்தில் தொட்டுவிட முடிகின்றதா? ஒரு சிலரால் மட்டும்தான், என் மீதான பக்தி அதிகம் கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த எண்ணை கண்களால் பார்த்து அதை தொடக்கூடிய புண்ணியத்தையும் பெறுவார்கள். அப்படி அந்த விதத்தில் இன்றைய தினம் நீ இக்கணம் தொட்டு புண்ணியத்தையும் சேர்த்து கொண்டிருக்கின்றாய். உன் பிரச்சனைகள் இப்பொழுதே தீரும், மாயம் உருவாகும். உன்னுடைய விருப்பங்கள் இப்பொழுதே நிறைவேறக்கூடிய அளவிற்கு அத்தனை சூழ்நிலைகளும் மாற்றத்தை காணும். உனக்கு தோல்வி வரவில்லை, ஒரு பாடம்தான் வந்தது. அந்த பாடம் உன்னுள் பிறக்கும் புத்திசாலித்தனத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. இன்று நீ அழுகின்றாய் என்றால் நாளை உனக்கு ஒளிவிழா ஏற்படும். சிந்து வெளியிலிருந்து வருகின்ற இந்த முருகனின் அருள் உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்கும். வாழ்வில் நீ கேட்டது ஒரு சின்ன ஆசைதான், ஆனால் இந்த முருகன் தர விரும்புவதோ மிகப்பெரிய வரம். எதுவும் நடக்காத மாதிரி தான் தெரியும், எதையாவது நடந்து கொண்டு இருக்கின்றது என்று உனக்கு தெரியாமல் முருகன் நான் உன் பின்னால் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். இருண்ட காலங்களில் ஒளியை எப்பொழுதும் தேடாதே, நீயே ஒரு விளக்காக மாறு. அதுதான் உன் வாழ்விற்கான நல்ல பலனை கொடுக்கும். உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று கவலைப்படாதே, முருகன் உன்னை புரிந்து கொண்டவனாக இருக்கின்றேன் என்று சந்தோஷப்படு. நான் உன் அருகில் இருக்கிறேனா என்ற கேள்வி வேண்டாம், எப்பொழுதும் உன் அருகில்தான் நான் இருக்கின்றேன். அடிக்கடி தோல்விகள் வருகின்றதா? நீயே வெற்றி பெறும் பாதையில் இருக்கின்றாய் என்பதற்கான அடையாளம்தான் அது. அந்த பாதையில் நீ வந்துவிட்டாய் என்பதற்கான அறிகுறிதான் அது. இப்பொழுது உனக்கு கண்ணீர் வந்தால் அது நாளைய புன்னகையினுடைய விதை. எது வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும். உள்ளுக்குள் சாமர்த்தியத்தை வளர்த்து கொண்டே செல்ல வேண்டும். சோதனைகள் வரும், அதிலிருந்து வெளிவதற்கான அருளும் உனக்கு சேர்ந்தே கிடைக்கும். வாழ்க்கையின் மர்மத்தை உலகம் புரியாது, முருகனுடைய கண்கள் மட்டும்தான் அதை உணர முடியும். அன்றாடம் துயரங்கள் வருவது தவிர்க்க முடியாதது, ஆனால் அதில் சிக்கிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் இல்லையே. உனக்கே தெரியாமல் ஒரு சக்தி உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நம்ப. அதுதான் இந்த குமரனுடைய அருள். வலிமையுடன் வாழும் வரியையும், மனித உறவுகளுடன் தரமாக எப்படி நடந்து கொள்வது என்கின்ற விஷயத்தையும், துன்பங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தையும், இறைவனுடைய அன்றாட வழிகாட்டுதலை எப்படி பெற வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் ஒளி வழியாக, இந்த பயணத்தின் வழியாக, இந்த முருகனுடைய வாக்கின் வழியாக நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். அதனால் எப்பொழுதும் அதை மறக்காமல் நீ கேட்டு பலனடைய ஆயத்தமாக வேண்டும்.
உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும், உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பதற்காகவும், உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவும் இந்த முருகன் அழகாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய இந்த ஒளியினுடைய ஒளிர்வு உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது என்பதை ஒரு சில நாட்களிலேயே நீ தெரிந்து கொள்வாய். ஒரே ஒரு நாள் போதும் உன் வாழ்க்கை மாற. அதற்குள் நம்பிக்கைதான் மிகவும் அவசியமான ஒன்று. நீ வாழும் ஒவ்வொரு நாளும் வித்தையாக இருக்கின்றது. அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானாக தான் இந்த முருகன் விளங்குகின்றேன். தோல்வி வந்தால் பின்வாங்கி விடாதே, வெற்றியின் வாசல் என்று முருகன் சொல்கின்றேன். அதற்குள் நுழைய தயாராகு. யாரும் இல்லாத போதும் யாராவது உன்னுடைய மனதை பற்றி எண்ணிக்கொண்டு இருந்தால் அது முருகனுடைய அழைப்பு. நிஜமான துன்பத்தில் தான் இறைவனை உணர முடியும். அதனால்தான் சில நேரங்களில் நம்மை பிரார்த்தனைக்குள் கொண்டு வருகின்ற துன்பம் மிகவும் சிறப்பானதுதான். துன்பம் என்று ஒன்று வந்தால்தானே இறைவனுடைய துணை தேவைப்படுகின்றது. இறைவனை நினைக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. இறைவன் உன் அருகில் வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. இன்பம் என்ற ஒன்று மட்டுமே கிடைத்து கொண்டிருந்தால் இறைவனை எப்பொழுது நினைக்க முடியும்? இறைவன் தருகின்ற விஷயங்களை, முன்னேற்றங்களை எப்படி காண முடியும்? துன்பம் வருவதற்கும் நன்மைதான். அது இறைவனை சந்திப்பதற்கான சந்தர்ப்பமாக நினைத்து கொள்ள வேண்டும். இறைவனை நெருங்குவதற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இறைவனை மேலும் அதிகமாக பற்றுவதற்கான வழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உன் கண்ணீரை யாரும் கவனிக்கவில்லை என்றால் அந்த ஒரு துளி நீரை இந்த முருகன் நான் என் கண்களில் விழுவதாக கவனிக்கின்றேன். யாரும் கவனிக்காத உன் உழைப்பு, உன் சுய நம்பிக்கை இந்த கந்தனுக்கு மட்டும்தான் தெரியும். பூரிப்பும் துயரமும் எதையுமே பகிரக்கூடாது. முருகனிடம் மட்டும் சொல். ஏனென்றால் நான் தான் பதில் தரக்கூடிய சக்தி. நீ உன்னுடைய பூரிப்பை பிறரிடம் பகிர்கின்றாய். அவர்கள் பொறாமை குணத்தோடு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போக அது அந்த பூரிப்பை அக்கணமே தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலாக மாறி அழித்து விடுகின்றது. உன்னுடைய துயரத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்கின்றாய். உன் முன்னால் கஷ்டப்படுவதைப் போல நடித்துவிட்டு உன் பின்னால் சென்று இரு கரம் தட்டி சிரிக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. உன்னுடைய எந்த ஒரு விஷயமானாலும் இந்த முருகனிடம் மட்டும் சொல்லும் பழக்கத்தை நீ வைத்து கொண்டால் போதும், உன்னுடைய வாழ்க்கையே உன்வசமாகிவிடும். வாழ்க்கையில் ஒவ்வொரு தவறும் நம்மை உயர்த்துவதற்கான அடித்தளம்தான். தவறை வெட்கப்படாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை செய்து விட்டோமே என்ற தலைகுணவோட குற்ற உணர்வோட இருந்து கொள்ளக்கூடாது. முருகனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள வழியை காண வேண்டும். உண்மை வழியில் நடந்தால் இழப்புகள் வரும். ஆனால் அந்த இழப்புகள் முருகன் பரிசளிக்கக்கூடிய வெற்றிக்கான முன்பணமாக கருது. என் அன்பு குழந்தையாகிய உனக்கு பல நன்மைகள் வந்து சேரப்போகின்றது. உன் விருப்பம் நிறைவேறப் போகின்றது. உன் பிரச்சனை தீரப்போகின்றது. நீ என் வழியில் வந்து விட்டாய். என் மீதான பக்தியை மெருகேற்றி கொண்டிருக்கின்றாய். மெய் சிலிர்க்கக்கூடிய அளவிற்கு அற்புதங்கள் நிகழும். நல்லது நடக்கும்.